ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா விஜய் சார்கிட்ட வந்து கால் பண்ணி பேசிட்டு எப்படியாவது வந்து நம்மளுடைய டாடா வந்து மல்லியம்மா கூட வந்து பாசமாக இருக்கிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து மொபைலை வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. நம்முடைய விஜய் சாரும் பார்த்திங்கன்னா வெண்பா தான் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா என் செல்லம் ஆமா பூஜி அப்படின்ற மாதிரி வந்து லவ்யூடா குட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் சார் சொல்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய மல்லி வந்து கேட்டுறாங்க. அதுவும் போக வந்து நம்ம வெண்பான்னு நினச்சி விஜய் கொடுக்குற முத்தங்கள் எல்லாமே நம்முடைய மல்லியை வந்து சேருதுங்க. நம்முடைய வெண்பா குட்டி நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹலோ சார், நான் தான் வந்து மல்லி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ பேசுகிறேன், நீ எதுக்கு வந்து வெண்பா கிட்ட இருந்து மொபைலில் வந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நான் வாங்கலை, வெண்பா தான் வந்து விளையாடுறதுக்கு வந்து ஓடி போயிட்டா உன் மொபைல் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது நான் தான் பேசுகிறேன் அப்படின்றத வந்து சொல்கிற வழிக்குள்ளே வந்து நீங்களே என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நீ வந்து மனசில் போட்டு வந்து குழப்பிக்காத, நான் வந்து வெண்பான்னு நினச்சி தான் வந்து செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. போயிட்டு உன் வேலையை வந்து பாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி தான் நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன். என்ன தான் நம்மளுடைய விஜய் சார் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், வீட்டில் டேபிள் சேர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற பொருள் தாங்க. அதனால் வந்து நம்முடைய மல்லியும் வந்து அவருடைய ஒய்ஃப்னு தாங்க வந்து சொல்கிறாரு சிம்பாலிக்காக. கண்டிப்பாக வந்து நம்முடைய வெண்பாவுக்காக கண்டிப்பாக நம்முடைய மல்லியும் விஜய் வந்து சேருவாங்கன்றது வந்து அந்த ஆண்டவனோட உத்தரவு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய நாகு நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து பிளான் பண்ணி அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாண்டது பார்த்திங்கன்னா அந்த கோயில் சன்னிதானத்திலே வந்து நம்ம மல்லிக்கும் விஜய்க்கு வந்து கல்யாணமும் வந்து நடந்துச்சுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால வந்து இவங்க 2 பேரும் வந்து பெரிய வந்து வாய்ப்பே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய்க்கு மல்லிக்கு வந்து பிரச்சனையை வந்து மூட்டி விட்டு இவங்க 2 பேரும் வந்து பிரிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா 3 பெருச்சாளிக்கு வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு வந்து இருக்குங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த போதுமணி கிழவி, இந்த ரஞ்சிதா, இந்த புதுசாக வந்த ராஜேஸ்வரி தாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து விஜய்க்கு வந்து மல்லி மேலே வந்து கெட்ட அபிப்பிராயம் வந்து வர வச்சு மல்லியை வந்து அவனே வந்து வாயை திறந்து மரியாதையாக வந்து கழுத்தில் நான் வந்து காட்டின தாலியை வந்து அறுத்து கொடுத்துட்டு இங்கேருந்து வந்து கிளம்பி போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி மட்டும் நம்மளுடைய விஜய் வந்து சொல்லிட்டாருன்னா அவருடைய நிலைமை வந்து அரோகை தாங்க. வெண்பாவை வந்து அவருடைய கையை விட்டு வந்து போயிடுவாங்க. அதே மாதிரி ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணி சொல்லி ராஜேஸ்வரியும் வந்து பொதுமணு கிளை வந்து ரொம்பவுமே வந்து கம்பல் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய்க்கு பார்த்திங்கன்னா சந்தோஷன்றது சுத்தமாக வந்து இருக்காதுங்க. எப்பவுமே வந்து நம்ம மல்லியும் விஜய் வந்து சேர்ந்து இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.